அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன் கண்ணுங்களா. பாதுகாப்பாக இருக்கீங்களா? ரொம்ப நல்லது. நானும் பாதுகாப்பாக இருக்கேன். சரி, வீட்டு பாடங்கள்லாம் எப்படி நல்லா முடிச்சிட்ருக்குறீங்களா? அன்னன்னைக்கு நான் கொடுக்குற வேலையை அன்னன்னைக்கு முடித்து எனக்கு அனுப்பிடுங்க. அது உங்களுக்கு நிறைய விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும். ஆசிரியர்களுக்காக வீட்டு பாடம் செய்கிறோங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கிக்காதீங்க. நீங்கள் உங்களுக்காக மட்டும்தான் வீட்டு பாடம் செஞ்சிட்ருக்குறீங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? அதனால் தவறாமல் வீட்டு பாடம் செஞ்சு அனுப்பிடணும். சரிங்களா? சரி, இந்த பகுதியில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, பயட் சாவட் விதி அப்படின்னா என்னன்னு வரையறுக்க போகிறேன். அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கம் கொடுக்க போகிறேன். தொடர்ந்து கவனிக்கலாமா? சரி கண்ணே. இது யார்? மின்கலன், பேட்ரி. இது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வயர், ஒரு கம்பி, கண்டக்டர்னு கூட வச்சுக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டரை இந்த ஷேப்புக்கு பெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு நீண்ட நேர்கடத்தியை இந்த வடிவத்துக்கு மாற்றியிருக்கோம். கடத்தியோட ஒரு முனையில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அனதர் எண்டில் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த வயரோட ஸ்ட்ரெயிட் லைன் ரீஜியனில் வயர் பெண்ட் ஆகாமல் எங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கோ அங்கே டிஎல் அப்படிங்கிற ஒரு கரண்ட் எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ணியிருக்கோம். மின்னோட்டம் பாயிற சிறிய பகுதி. இப்போ இந்த கடத்தியோட மொத்த நீளம் எல்லுன்னு எடுத்துக்கிறோம். நாம் கருத்தில் எடுத்துக்கிட்ட இந்த சிறிய பகுதியோட நீளத்தை டிஎல், தி லென்த் ஆஃப் தி கரண்ட் எலிமெண்ட் டிஎல் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போது இந்த பேட்ரியிலேருந்து ஐ மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட்டு இந்த கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகுது. இந்த கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகும்போது நம்ம இந்த டிஎல் கரண்ட் எலிமெண்ட்டில் மட்டும் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை பொறுத்து இந்த கரண்ட் எலிமெண்ட்டோட சென்டரில் இருந்து ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸில் இருக்கிற பீன்ற பாயிண்டில் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தான் டிட்டர்மைன் பண்ண போகிறோம். டிஎல் நீளம் இருக்கிற ஒரு சிறிய மின்னோட்ட கூறு எடுத்துக்கிட்டோம். அந்த மின்னோட்ட கூரோட மையத்தில் இருந்து ஆறு தொலைவில் இருக்கிற பி அப்படிங்கிற புள்ளியில் காந்த தூண்டலோட மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இதுதான் அடிப்படை. இப்போ இந்த கோணம் யார்? இந்த ஆங்கிள் யார்? இந்த கண்டக்டருக்கும் நம்ம கன்சிடர் பண்ண பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள். இந்த ஆர் கேப் அப்படின்றது யார்? யூனிட் வெக்டார். தட் யூனிட் வெக்டார் வில் ரெப்ரசன்ட் தி டைரக்ஷன் ஆஃப் பாயிண்ட் பி. ஆர் தொலைவில் பீன்ற பாயிண்ட் நம்ம கருத்தில் எடுத்திருக்கோம் இல்லையா? அந்த பீன்ற புள்ளியோட திசையை குறிக்கிறது தான் யார் அப்படின்னா இந்த ஆர் கேப் அப்படிங்கிற அலகு வெக்டார். எல்லாருக்கும் ஐடியா கிடச்சிருக்கா? ஓகே. சரி கண்ணே, தொடர்ந்து கவனிங்க. பயட் அண்ட் சாவட் experimentally observed that the magnitude of magnetic field dB vector at a point P at a distance r from the small elemental length taken on a conductor carrying current varies. அப்படின்னு என்ன அர்த்தம்?
Bayet and Savart experimentally observed. பயோட் மற்றும் சாவட் அப்படிங்கிற 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, சோதனையின் அடிப்படையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னத்தை? தட் தி மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு டிபி. டிபி அப்படிங்கிற காந்த தூண்டலோட எண் மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எங்கே? அட் ஏ பாயிண்ட் பி. பி அப்படிங்கிற புள்ளியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த பின்ற புள்ளி எங்கே இருக்குது? அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் தி ஸ்மால் எலிமெண்டல் லென்த் taken on a conductor carrying current varies. பீன்ற புள்ளி எங்கே இருக்குது? மின்னோட்டம் பாயும் கடத்தியோட நீளத்தின் சிறு கூறிலிருந்து r தொலைவில் இருக்குது. சரிங்களா? Bayet and Savart experimentally observed that the magnitude of magnetic field dB vector at a point P at a distance or from the small elemental length taken on a conductor carrying current varies. அதாவது மின்னோட்டம் பாயிற கடத்தியின் நீளத்தின் சிறு கூறிலிருந்து r தொலைவில் இருக்கிற P அப்படிங்கிற புள்ளியில் உருவாகும் காந்தப்புலம் டிபியோட எண் மதிப்பை பயட் மற்றும் சாவட் சோதனையின் அடிப்படையில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த சோதனையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா காந்தப்புலம் டிபியோட எண் மதிப்பு எப்படி மாறுபடுது அல்லது எதையெல்லாம் சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டிபி வெக்டார் இஸ் directly as the strength of the current I. Directly, dB is directly proportional to strength of the current. இதுக்கு அர்த்தம். And dB vector is directly proportional to magnitude of the length elemental dl. கரண்ட் எலிமெண்ட்டோட லென்த்தோட மேக்னிடியூடுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது. அப்போ டிபி வெக்டார் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு டிஎல் வெக்டார்னு எழுதலாமா? எஸ். அடுத்து சேம் டிபி வெக்டார் இஸ் டைரக்ட்லி ஆஸ் தி சைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் டிஎல் அண்டு ஆர் கேப். ஆர் கேப்புக்கும் டிஎல்லுக்கும் இடையில் இருக்கிற கோணத்துக்கு கோணத்தோட சைன் மதிப்புக்கு நேர் விகிதத்தில் இருக்குது. அதை நம்ம தீட்டான்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அப்போது டிபி வெக்டார் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல்ட்டு என்ன பண்ணலாம்? சைன் தீட்டான்னு எழுதலாமா? எழுதலாம். அடுத்து டிபி வெக்டார் இஸ் இன்வர்ஸ்லி as the square of the distance between the point and the length element dl. P என்ற பாயிண்ட்டுக்கும் dl அப்படிங்கிற கரண்ட் எலிமெண்ட்டுக்கும் இடையில் இருக்கிற தொலைவோட இருமடிக்கு எப்படி இருக்குது? எதிர் விகிதத்தில் இருக்குது. இன்வர்ஸ்லி ஆஸ் தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். எஸ். அப்போது டிபி வெக்டார் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு ஆர் ஸ்கொயர்னு சொல்லலாமா? இதுக்கு பேர் தான் என்னது? பயட் சவட் விதி. திஸ் ஒன்லி நோன் ஆஸ் பயட் சவட் லா. ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்துருந்தோம் ஆல்ரெடி? டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஐ, டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு டிஎல், dB is directly proportional to sin theta and also dB is inversely proportional to r square. Yes or no? Yes. r square னு படிச்சிருங்க. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது யாருன்னு பாருங்கள். டிஎல் அப்படின்ற கரண்ட் எலிமெண்ட்டோட சென்டரில் இருந்து ஆர் டிஸ்டன்ஸில் இருக்கிற பி அப்படின்ற பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஆர் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான் டிபி. அப்போ லெஃப்ட் சைடில் எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கம்பைன் பண்ணலாமா? கம்பைன் பண்ணும்போது டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஐ
dl sin theta divided by r ஸ்கொயர்னு கிடைக்கும். நியூமரேட்டர் ஃபேக்டர்ஸ்லாம் மல்டிபிள்ஸ் ஆகுது, இந்த டினாமினேட்டர் ஆர் ஸ்கொயர் வந்து டிவிஷனில் வந்திருக்கு. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற எக்ஸ்ப்ரெஷன் வந்து ரிலேஷனில் இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, மேக்னிடியூடு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ டிபி கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குங்கிறத இந்த எக்ஸ்ப்ரெஷன் வச்சு சொல்லிடலாம். அப்போ கரண்ட்டோட மேக்னிடியூடை இன்க்ரீஸ் பண்ணும்போது டிபி இன்க்ரீஸ் ஆகும், மேக்னிடியூட் ஆஃப் தி கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணும்போது டிபி டிக்ரீஸ் ஆகும்னு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லிட முடியும். ஆனால் எவ்வளோ கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது எவ்வளோ டிபி இன்க்ரீஸ் ஆகுங்கிறத நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியாது. அதனால தான் ரிலேஷனில் இருக்கிற ஒரு எக்ஸ்ப்ரெஷனை நம்ம ஈக்குவேஷனாக மாற்றுறோம். ஈக்குவேஷனாக மாற்றும்போது தான் எவ்வளோ மின்னோட்டம் மாறுபடும் போது எந்த அளவுக்கு காந்தப்புல வலிமை மாறுபடுங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இங்கே ஒரு ரிலவெண்ட் கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த ரிலவெண்ட் கான்ஸ்டன்ட் தான் கே. அப்போ நம்ம எக்ஸ்ப்ரெஷன் எப்படி மாறும், டிபி இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஐடிஎல் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இது கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்லிட்டோம். அப்போ கண்டிப்பாக அதனோட வேல்யூ டிட்டர்மைன் பண்ணியிருந்திருப்போம். கே இஸ் ஈக்குவல் டு மியூ0 டிவைடட் பை 4π அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இன் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் கேன்ற கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ மியூ0 டிவைடட் பை 4π. In GCS system, the value of k is equal to 1. Okay? Good. அப்போ வெக்டார் நோட்டேஷனில் எழுதும் பொழுது dB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கேக்கு பதிலாக மியூ0 பை 4π அப்ளை பண்ணியிருக்கோம். இன்ஸ்டெட் ஆஃப் கே we can apply மியூ0 divided by 4π and IDL vector into r cap divided by r square. r capங்கிறது யார், யூனிட் வெக்டார். வெக்டார் நோட்டேஷனில் எழுதும் பொழுது ஆருக்கு டைரக்ஷன் போடும்போது r cap வரும். ஹியர் வெக்டார் dB இஸ் perpendicular to both ideal vector pointing the direction of current flow. இங்கே dBங்கிறது எப்படி இருக்கு, செங்குத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் யாருக்கு செங்குத்தாக இருக்குது, ஐடிஎல்லுக்கு செங்குத்தாக இருக்குது, அதே மாதிரி டிஎல்லுக்கும். அண்ட் தி யூனிட் வெக்டார் ஆர் கேப் டைரக்டட் ஃப்ரம் டிஎல் வெக்டார் டுவர்ட்ஸ் பாயிண்ட் பி. இங்கே அந்த ஆர் கேப் அப்படிங்கிற அலகு வெக்டார் என்ன செய்யுது, டிபிங்கிறது மின்னோட்டம் பாயும் திசையை காட்டுற ஐடிஎல் வெக்டார் மற்றும் டிஎல்லில் இருந்து பி புள்ளியை நோக்கி செயல்படும் ஓரலகு வெக்டார் ஆர் கேப் இரண்டிற்கும் செங்குத்தாக யார் இருக்கிறது, டிபி வெக்டார். All of you got my point? Okay. இந்த டயக்ராமில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது யார், அந்த கண்டக்டரில் நம்ம கன்சிடர் பண்ண டிஎல் லென்த் இருக்கிற கரண்ட் எலிமெண்ட். இதன் வழி என்ன செய்யுது, ஐடிஎல் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அது வந்து ஆர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போது ஐடிஎல்லோட டைரக்ஷன் இது இல்லையா, அப்போது மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது பர்பெண்டிகுலர் டு போத் ஐடிஎல் வெக்டார் அண்ட் ஆர் கேப்னு இப்போ தான் பேசி முடித்தோம் இல்லையா. அப்போது இந்த தம் ஃபிங்கர் டிபியை பாயிண்ட் அவுட் பண்ணுது, 4 ஃபிங்கர் ஐடிஎல்ல பாயிண்ட் அவுட் பண்ணுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த மிடில் ஃபிங்கர் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் பாயிண்ட் அவுட் தி டைரக்ஷன் ஆஃப் ஆர் கேப். ஓகே, கவனிங்கனே, dB is maximum and is given by dB vector is equal to IDL divided by r square into n cap. இங்கே n அப்படிங்கிறது the unit vector perpendicular to both IDL and r cap. Okay. Similarities between Coulomb law and Biot-Savart law. Coulomb lawங்கிறது யாரை சொல்லுது, due to electric charge or electrostatic
ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ். அதுதான் கூலும் லான்னு சொல்கிறது. பயட் சவர்ட் லாங்கிறது யாரை மீன் பண்ணுது? கரண்ட் ஃப்ளோ ஆகிற கண்டக்டர்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்கிற பாயிண்டில் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எவ்வளோ இருக்குன்ற சொல்கிறது தான் யார்? பயட் சவர்ட் லா. அப்போ கூலும் லாவுக்கும் பயட் சவர்ட் லாவுக்கும் என்ன ஒற்றுமை அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஒபே இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, ஸோ தே ஆர் லாங் ரேஞ்ச் ஃபீல்ட்ஸ். இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் என்ன செய்யுது? இன்வர்ஸ் ஸ்கொயர் லாவை ஒபே பண்ணுது. எப்படி? கூலும் லாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் எஃப் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் சார்ஜஸ். கூலும் லா என்னது? force is the electrostatic repulsive or attractive force F is inversely proportional to the square of the distance between them. நம்மளோட பயட் சவர்ட்ல என்ன சொல்லுது? magnetic induction at a point due to a current carrying element dB is inversely proportional to square of the distance between the current element and a consider point. yes, இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது? ரைட் சைடு ஒரே மாதிரி இருக்குது, லெஃப்ட் சைடில் தான் டிஃபர் ஆகுது. இதுதான் சிமிலாரிட்டி. எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஒபே இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, ஸோ தே ஆர் லாங் ரேஞ்ச் ஃபீல்ட்ஸ். எதிர்த்தகவு இருமடி விதிக்கு யார் கட்டுப்படுறாங்க? மின் மற்றும் காந்த புலங்கள் கட்டுப்படுது. எனவே இவ்விரண்டும் நீண்ட நெடுக்கமுடைய புலங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது? ஆர் ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எஃப் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் ஆர் ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆர் ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எஃப் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே ஆர் ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிபி வெக்டர் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லைங்களா? Electric and magnetic fields obey the principle of superposition and are linear with respect to the source. மேற்பொருந்துதல் தத்துவத்திற்கு யார் கட்டுப்படுறாங்க? மின் மற்றும் காந்த புலங்கள். அது மட்டும் இல்லை, மூலத்தை பொறுத்து நேர்போக்கு தன்மை இருக்குது. எந்த சோர்ஸோ அதை பொறுத்து என்ன இருக்குது? லீனியர் நேச்சர் யாருக்கு இருக்குது? எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸுக்கு இருக்குது. அந்த விஷயத்தை இன் மேக்னிடியூடில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா E இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q. இது யார்? எலக்ட்ரிக் ஃபீல்டு. B இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு IDL. இது யார்? மேக்னெட்டிக் ஃபீல்டு. சார்ஜ் ப்ரெசண்ட் ஆகிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசண்ட் ஆகுது. கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அடுத்து இப்போ தொடர்ந்து நான் பயட் சவர்ட் லாவை கன்க்ளூட் பண்ண போகிறேன். சரிங்களா? தி நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் P டியூ டு தி கண்டக்டர் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் பை கன்சிடரிங் தி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ஆல் கரண்ட் எலிமெண்ட்ஸ் ஐடியல். தி நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் Pன்னா என்னது? P அப்படிங்கிற புள்ளியில் தொகுபயன் காந்தப்புலம். டியூ டுன்னா எதனால்? தி கண்டக்டர் இஸ் அப்டைன் ஃப்ரம் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் பை கன்சிடரிங் தி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ஆல் கரண்ட் எலிமெண்ட் ஐடியல். அனைத்து மின்னோட்ட கூறுகளோட ஐடியல் பங்களிப்பையும் கருத்தில் வச்சு மேற்பொருந்துதல் தத்துவத்தை பயன்படுத்தி கடத்தினால் P அப்படிங்கிற புள்ளியில் உருவாகும் நிகர காந்த புலத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஹென்ஸ் இன்டகிரேட்டிங் தி அபவ் திஸ் எக்ஸ்பிரஷன், இந்த ஈக்குவேஷனை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேஷன் அப்படின்னா தமிழில் என்னது? தொகைப்படுத்துறது. இன்டகிரல் dx அப்படின்னா எக்ஸ், dxஐ இன்டகிரேட் பண்ணால் எக்ஸு, அப்போது டிபியை இன்டகிரேட் பண்ணால் பி. கரெக்டாக? அதுதான் இங்கே எழுதியிருக்குது. பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் டிபி வெக்டார். கான்ஸ்டன்டெல்லாம் வெளியில் எடுத்துடணும்.
கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுக்காமல் இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆகும்? ஹோல் டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அந்த விஷயமே கற்பனை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். பட் திஸ் இஸ் நாட் எ இமேஜினரி திங், திஸ் இஸ் ரியல் ஃபேக்ட். தட் இஸ் வை வி ஷுட் டேக் தி கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் அவுட் சைட். மியூ நாட் கான்ஸ்டன்ட்டு, பெர்மியபிலிட்டி, கரண்ட் கான்ஸ்டன்ட்டு, 4π கான்ஸ்டன்ட். ஸோ வெளியில் எடுத்திருக்கோம். ரிமைனிங் இன்டகிரல் dl வெக்டார் r cap divided by r square, where the integral is taken over the entire current distribution. இங்கே நம்ம முழு மின்னோட்ட பகிர்வுக்கும் நம்ம தொகைப்படுத்தணும். Okay students, all of you got clear idea about Biot-Savart law? Okay, this is very important, 2 mark and a 3 mark question. They are asking only definition means that is 2 mark question. They are asking in both definition and explanation means that is 3 mark question. Okay students, we will meet in next class. Okay, bye.